மகாராஜாவுடைய இமாலய வெற்றிக்கு பிறகு விஜய் சேதுபதி தன்னுடைய ரூட்டை மாத்திருக்காருங்க. அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியுடைய 50வது படமான மகாராஜா கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்குங்க. முதல் வாரத்திலேயே 40 கோடிக்கு மேல வசூலிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் 100 கோடி டார்கெட்டை ஹிட் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த நிலையில தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த விஜய் சேதுபதி அடுத்து ஒரு பெரிய இயக்குனர் கூட சேர்ந்து படம் நடிப்பாரு, இல்ல ஒரு மிகப்பெரிய பேனர்ல அதிக சம்பள படத்துல புக் ஆவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் கடைசி விவசாயி படத்துடைய இயக்குனரான மணிகண்டன் கூட சேர்ந்து தான் அடுத்த படத்துல நடிக்க போறாருங்க. மணிகண்டனுடைய இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்ச படம் தான் கடைசி விவசாயி. இதுல அவர் ராமையா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு அசத்தி இருப்பாரு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இந்த படம் அமையல அப்படின்னாலும் தேசிய விருதும் நல்ல கிரிட்டிக்ஸும் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தின் மூலியமா கிடைச்சது. இந்த நிலையில தான் மறுபடியும் மணிகண்டனுடைய இயக்கத்துல உருவாகிற ஒரு வெப் தொடர்ல அவர் நடிக்க போறாரு அப்படின்ற நியூஸ் இப்ப வெளியாகி இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்துட்டு இப்ப திடீர்னு அவர் வெப் தொடர்ல நடிக்க போறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வெப் சீரிஸ்க்கு பேரு பாத்தீங்கன்னா விண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல இந்த தொடர் ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கும் போது வில்லனா நடிச்சாரு. அடுத்து மறுபடியும் ஹீரோவா நடிச்சாரு. அவர் எந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளேயும் பொருந்தாம அவருக்கு வர பாத்திரங்கள்ல சிறப்பா நடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ மகாராஜா மாதிரியான ஒரு மேசிவ் ஹிட் படத்தை கொடுத்துட்டு அடுத்து வெப் சீரிஸ்க்கு அவர் நடிக்க போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.